டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். நல்ல வெயில் காலத்தில் சூட்டை தணிக்கிற மாதிரி ஒரு சூப்பரான வெந்தய களி எப்படி செய்யலான்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நார்மலாக வெந்தயம் அப்படின்னாலே கசப்பு, ஆனால் இன்றைக்கி அந்த கசப்பு டேஸ்ட்டே தெரியாத அளவுக்கு ஒரு வெந்தய களி நம்ம ரெடி பண்ண போகிறோம். பார்க்குறதுக்கு நல்ல அல்வா மாதிரி இருக்கக்கூடிய இந்த வெந்தய களியை அடிக்கடி செஞ்சு கொடுங்க. முக்கியமாக பெண்களுக்கு செஞ்சு கொடுங்க. இன்றைக்கி ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இந்த வெந்தய களி ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு என்னென்ன பொருட்கள் என்னென்ன அளவுகளில் சேர்க்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதலாவதாக அரிசியை பார்த்துடலாம். அரிசி பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம இட்லி அரிசி தான் எடுத்துருக்குறோம். நல்லா குண்டு அரிசி. இதோட வெயிட்டு ஒரு 1/4 கிலோ எடுத்துருக்குறோம். 1/4 கிலோ எடுத்து நல்லா 2 தடவை கழுவிட்டு ஓவர் நைட்டு ஊற வச்சாச்சு. ஏன்னா வெந்தயக்களி நம்ம காலையில் தான் செய்ய போகிறோம். அதனால் நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் ஒரு 6 மணி இல்லை 7 மணிக்கு இதை அரைக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்கிறோம். இந்த ஊறி வந்த அரிசியை அப்படியே எடுத்து ஒரு பெரிய சைஸ் மிக்சி ஜாரில் மொத்தத்தையும் சேர்த்துடலாம். அடுத்ததாக இதுக்கு தேவையான வெந்தயம் சேர்க்க போகிறோம். வெந்தயத்தோட அளவு பார்த்திங்கன்னா 25 கிராம் மட்டும் சேர்த்துருக்குறோம். இந்த அளவுக்கு சேர்த்தாலே போதுமானது. ஏன்னா 1/4 கிலோ அரிசி மட்டும் தான் நம்ம எடுத்துருக்குறோம். இப்போ இந்த வெந்தயம் பார்த்திங்கன்னா நைட்டே ஊற வச்சாச்சு. நீங்கள் தனித்தனியாக ஊற வைக்கிறதுக்கு பதிலாக மொத்தமாகவே கூட ஊற வச்சுக்கலாம். நான் உங்களுக்கு அளவுகள் சொல்கிறதுக்காக தான் இந்த மாதிரி தனித்தனியாக ஊற வச்சு காட்டியிருக்கிறேன். இப்போ அதையும் மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு. அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்து அதையும் அரிசியோடு சேர்த்து ஊற வச்சு அதையும் கழுவிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு. இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எந்த அளவுக்கு நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பொங்க அரைச்சி எடுத்தாச்சு. இதுக்கு தேவையான அளவு தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 400 ml தண்ணி சேர்த்துருக்கோம். 400 ml தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த அளவுக்கு ஒரு பேஸ்ட் பதத்துக்கு நல்லா பக்குவமாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம களி எந்த பாத்திரத்தில் கிண்ட போகிறோமோ அந்த பாத்திரத்துலேயே அரைச்ச பேஸ்ட்டை அப்படியே ஊற்றிடலாம். இந்த களி கிண்டுறதுக்கு மேக்ஸிமம் கொஞ்சம் பெரிய சைஸ் பாத்திரமாக எடுத்துக்கிட்டால் நல்லது. அதை விட கொஞ்சம் குடுவையாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லது. அப்போ தான் நம்ம அந்த களியை கிண்டி வேக வைக்கும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த ஜாரில் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதில் ஊற்றிடலாம். நம்ம தண்ணியாக சேர்த்து அரைக்க முடியாதுங்கிறதுனால கொஞ்சம் கட்டியாக அரைச்சிட்டு இப்போ எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஊற்றி அப்படியே ஒன்று போல் கலந்து விட்டுடலாம். ஒரு கரண்டி இல்லைனா ஒரு விஸ்கை வச்சு கூட ஒன்று போல் கலந்துருங்க. இப்போ இன்னும் நம்ம அடுப்பில் வைக்கல. இப்போதைக்கு நம்ம மாவு தான் கலந்து வைக்கிறோம். இப்போ கலந்து வச்சாச்சு. மாவோட பக்குவம் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு நேரம் கொடுத்து அதை வேக வைக்கிறதுக்கு சரியாக இருக்கும். நம்ம முதல்லே மாவை கட்டியாக வச்சு கிண்ட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாகவே கட்டிப்பட்டு வந்துடும், மாவு வேகாமல் இருக்கும். அதனால தான் இந்தளவுக்கு தண்ணியாக கலந்து வச்சுட்டு இப்போ அடுத்ததாக நம்ம இதுக்கான இனிப்புக்கு பாகு ரெடி பண்ணிடலாம். அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு ஒரு 100 ml மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதுக்கு வெல்லம் பார்த்திங்கன்னா ஒரு 350 கிராம் எடுத்து வச்சுருக்குறோம். பொடுசா நொறுக்குன அந்த வெல்லத்தை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருவோம். கலந்து விட்டு நமக்கு இதுக்கு பாகுபதம்லாம் எதுவும் தேவையில்லை. நமக்கு வெல்லம் அந்த தண்ணியில் நல்லா கரைஞ்சி கொதித்து வந்தாலே போதுமானது. இப்போ நமக்கு ஒரு 3-4 நிமிஷத்துலேயே வெல்லம் எல்லாமே கரைஞ்சி இந்தளவுக்கு நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. இந்த இடத்துல ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கும் கம்மியாகவே வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம ஏற்கனவே மாவு கலந்து வச்சுருக்கிறோம். அதை தூக்கி அடுப்பில் வச்சு அப்படியே மெதுவாக கிண்டி விட ஆரம்பிச்சிடலாம். இதை மெதுவாக கிண்டணும், ஆனால் விடாமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா கிண்டி விடாமல் விட்டுட்டோம் அப்படின்னா இந்த மாவு சீக்கிரமாகவே கீழே அடியில் கட்டியாக படிய ஆரம்பிச்சிடும். அதனால் விடாமல் ஒன்று போல் கலந்து விட்டுக்கிட்டே இருந்தாலே போதுமானது. இப்போ நம்ம மாவை சேர்த்து ஒரு 3 நிமிஷம் ஆச்சு. ஏற்கனவே இருந்ததை விட கொஞ்சம் திக்காகி வந்திருக்குது. இன்னும் நம்ம விடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கிறோம். இப்போ நம்ம கிண்டி விட்டுகிட்டே இருக்கும்போது சின்ன சின்ன உருண்டை கட்டிகள் வந்தது அப்படின்னா அந்த கரண்டியை வச்சு அந்த சைடில் லேசாக இந்த மாதிரி அழுத்தி விட்டிங்கன்னா அந்த உருண்டை கட்டிகள் எல்லாமே அதுவாகவே உடைய ஆரம்பிச்சிடும். இப்போ மாவு சேர்த்து நம்ம கிண்ட ஆரம்பித்து சரியாக 10 நிமிஷம் ஆகிருக்குதுங்க. இந்தளவுக்கு நல்லா கட்டியாகி வந்திருக்குது. இந்த 10 நிமிஷமும் பார்த்திங்கன்னா நல்லா பொறுமையாக விடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ இந்தளவு கட்டியான உடனே நம்ம ஏற்கனவே காய்ச்சி வச்சுருக்கிற அந்த பாகை அப்படியே வடிகட்டி உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இன்றைக்கி நம்ம வெல்லம் எடுத்துருக்கிறதுனால அதை பாகாக காய்ச்சிட்டு வடிகட்டி சேர்த்துருக்குறோம். நீங்கள் அப்படி வெல்லம் சேர்க்காமல் நேரடியாக நாட்டு சர்க்கரை சேர்த்திங்க அப்படின்னா நேரடியாக இந்த இடத்துல அப்படியே கூட சேர்த்துக்கலாம். ஆனால் பால் காய்ச்சறதுக்கு நம்ம 100 ml தண்ணி வேறு சேர்த்துருக்குறோம். அந்த தண்ணியை நீங்கள் மாவுலேயே கூட கலந்து வச்சிடலாம். தண்ணியோட அளவு ரொம்ப முக்கியம். நீங்கள் தண்ணியோட அளவு குறைச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப திக்காகி வேகமாக கட்டியாக ஆரம்பிச்சிடும். அதனால தான் இந்த சின்ன சின்ன விஷயங்களை உங்களுக்கு திரும்ப நான் சொல்கிறது. இப்போ பாகு சேர்த்துட்டு நம்ம அப்படியே விடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். பார்க்குறதுக்கு உங்களுக்கு குட்டி குட்டி கட்டிகளாக தெரியும். ஆனால் இது நம்ம விடாமல் தொடர்ந்து கிண்டும் போது அந்த கட்டிகள் எல்லாமே அப்படியே உடஞ்சிரும். இப்போது பாகு சேர்த்து ஒரு 3 நிமிஷம் ஆச்சு. இந்தளவுக்கு விடாமல் அப்படியே கலந்து விட்டுக்கிட்டே இருக்கிறோம். இப்போ பாகோடு சேர்ந்து அந்த மாவு வேகிறதுக்கு நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அதுக்காக தான் நம்ம விடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கிறோம். இப்போ நம்ம பாகு ஊற்றி கிண்ட ஆரம்பித்து 5லேருந்து ஒரு 6 நிமிஷம் இருக்கும். இந்தளவுக்கு நல்லா கிண்டியாச்சு. இப்போ இந்த இடத்துல நம்ம நல்லெண்ணெய் சேர்க்க போகிறோம். இப்போ இந்த இடத்துல 50 ml நல்லெண்ணெயை சேர்த்துருக்குறோம். நல்லெண்ணெயை சேர்த்து அப்படியே தொடர்ந்து கிண்ட ஆரம்பிச்சிடலாம். நல்லெண்ணெயை நம்ம தனியாக ஊற்றியும் சாப்பிட்லாம். இல்லை இந்த மாதிரி சேர்த்து கலந்துட்டோம்னா குழந்தைங்களுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றுனதே தெரியாது. நமக்கு அந்த வெந்தயக்களியோட ஸ்ட்ரக்சரும் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு அல்வா பதத்துக்கு வந்துடும். இப்போது எண்ணெயை சேர்த்துட்டு அப்படியே விடாமல் கிண்டி கொடுத்துட்டே இருந்தோம்னா கொஞ்சம் நேரத்துலேயே அந்த எண்ணெய் எல்லாமே உள்வாங்கிடும்.
நிறைய வீடுகளில் இந்த நல்லெண்ணெயை தனியாக கொடுத்தா குழந்தைங்கள்லாம் வச்சு சாப்பிட மாட்டாங்க. அதனாலேயே இந்த மாதிரி கலந்துட்டோம் அப்புடின்னா சூப்பராக சாப்பிட்ருவாங்க. இப்போ நல்லெண்ணெய் சேர்த்து கிண்டி விட ஆரம்பித்து 2 நிமிஷம் தான் அந்த எண்ணெய் எல்லாத்தையுமே அந்த களி உள்வாங்கிருச்சு. இந்த அளவுக்கு கலந்து விட்டாலே போதும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா நம்ம கரண்டியில் எடுக்கும் போதே ஒரு அல்வா மாதிரி கொத்து கொத்தாக விழுக ஆரம்பிக்கும். இந்த ஒரு பக்குவத்துக்கு இருந்தாலே போதுமானது. நமக்கு களி கரெக்டாக ரெடி ஆயிடுச்சு. நம்ம மாவு ஊற்றி கிண்ட ஆரம்பித்ததுலேருந்து சரியாக நமக்கு ஒரு 17 நிமிஷம் ஆகும். கொஞ்சம் நேரம் அதிகமானாலும் இந்தளவுக்கு பொறுமையாக நம்ம கிண்டணும் அப்படின்னா நமக்கு ஒரு சூப்பரான வெந்தய களி தயாராகிரும். இப்போ அவ்வளோதாங்க, இந்த இடத்துல ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு களி தயாராகிருச்சு. அடிக்கடி இல்லை அப்படின்னாலும் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 15 நாளைக்கு ஒரு வாட்டியாவது இந்த மாதிரி நீங்கள் வெந்தய களி வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுங்க. இந்த இடத்துல ஒரு டிப்ஸ் என்னென்னா, நிறைய பேர் வெந்தய களி சாப்பிட்டா உடனே தூக்கம் வரும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, நீங்கள் வெந்தய களி சாப்பிட்டுட்டு உடனே தண்ணி குடிக்கக்கூடாது. ஒரு அரை மணி நேரம் டைம் விட்டு அதுக்கப்புறம் தண்ணி குடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த தூக்கம் வர்ற ஃபீல் இருக்காது. நீங்களும் இதே மாதிரி ஒரு சூப்பரான வெந்தய களி கிண்டி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை விட முக்கியம், நீங்கள் எப்படி எந்த பக்குவத்தில் கிண்டுவீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.